வணக்கம் உறவுகளே. இந்த தொழில் நிலவரம் நமக்கு வெகு நாட்களுக்கு பிறகு நம்ம கிடச்சிருக்க தொழில் நிலவரத்தை பார்த்துக்கிடுங்க. நம்மளோட வழியில் கிடச்ச மீன்கள் தான் இது. ஆனால் எல்லாமே கெட்டு போச்சு. ஒரு வழுக்கு, அதாவது இங்கே ஏனமன் சொல்லக்கூடிய மீன் கெட்டு போச்சு. சோல் பதியை பாருங்கள், வெளுத்திருந்தாலே அது கெட்டு போகணுன்னு தான் அர்த்தம். கெட்டு போயிடுச்சு. இது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இது கெட்டு போகிறது வாய்ப்பு இல்லை. பார்ப்போம் இதோட செவில் பகுதியை. இதுவும் கெட்டு தான் போச்சு. மீன் தான் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் கெட்டு போச்சு. செவில்களெல்லாம் விளறிடுச்சு, ஆனால் கெட்டு போயிடுச்சு. மீன் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறமா ஒரு புளியோடு மீன், அதாவது மஞ்சப்பாறை அஞ்சலோடைய மீன், அதுவும் கெட்டு போயிடுச்சு. பாருங்கள் உறவுகளை, எல்லா மீனுமே நமக்கு கிடச்சது எல்லாமே கெட்டு போயிடுச்சு. நாம் இதை மீண்டும் கடல்லே மீன்களுக்கு இரையாக நாம் தூக்கி போட்டுடலாம். வேறு மீன்கள் இதை இரையாக சாப்பிடும். சின்ன சின்ன மீன்களுக்கெல்லாம் இந்த அழுகின மீன்கள் தான் இரை, நண்டுகள் இதெல்லாமே இந்த அழுகின மீன்கள் தான் சாப்பிடும். நாம் இதை மறுபடியும் அவங்களுக்கு இரையாகவே போட்டுடலாம். நமக்கு ஒரு மில்க் ஃபிஷ், அதாவது பூ மீன் அஞ்சலோடைய மீன், இது ரொம்ப சுவையான மீன். ஆனால் முள்கள் அதிகமாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக தான் சாப்பிடணும். ரொம்ப முள்கள் நிறைந்த மீன், அதனால் இந்த மீன் அதிகமாக விலையெல்லாம் இருக்காது. குறைந்த விலையில் தான் இந்த மீன்கள் விற்பாங்க. பாருங்கள் உறவுகளே, ஆனால் ரொம்ப சுவையான மீன். இதையும் பார்த்துடலாம். இதுக்கு செவில்களெல்லாம் சிகப்பாக தான் இருக்குது. இதோட செவில்கள் எழுப்ப முடியாது, என்னென்னா மொத்தமாக பொதிஞ்சிருக்கிறதுனால. நாம் இப்போ எழுப்பி பார்க்கணுனாலும் வெட்டி தான் எழுப்பி பார்க்கணும். இது ஓகே தான், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மீன் தூக்கும் போதும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ரொம்ப அருமையான மீன் உறவுகளை. நாம் இன்றைய தொழில் நிலவரம் இதுதான். ஓகே உறவுகளை, நமக்கு கிடைச்ச மீன்கள் இதுதான். ஓகே உறவுகளே, பாய்.